அசுர குலத்திலே பிறந்தவள் அவள்தான் அந்த பிரம்மகன்னியானவள். எம்பெருமாளாகி நாராயணமூர்த்தியினுடைய சக்கராயுதத்திற்கு பயந்து போய் ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கிறாள் பிரம்மகன்னியாள். பிரம்மகன்னியனுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரம ராட்சசவல்லரக்கன். விரும்பி துயில் கொண்டு பெற்றெடுத்தாள் வீர புலி என்ற ராட்சச வல்லரக்கனே. போதுதான் வல்லரக்கன் பிறந்திருக்கிறார். யாரு பிறந்திருக்கிறார்? வல்லரக்கன் பிறந்திருக்கிறான். வல்ல அரக்கி பிறக்கலையோ? அரக்கி எப்போ பிறந்துட்டாமா. சரி, இவன் வல்லமை படைத்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்து அவனை பேரோமிட்டு அங்கே பேர கொல்லம்மா வளர்த்து வாரே மகனே செல்ல மகனே வல்லரக்கா. ஏ தங்க மகனே வல்லரக்கா. நம்முடைய குழந்தை வல்லரக்கனுக்கும் அப்பா கிடையாது. சரி, இனி அவனுக்கு தாயும் நாமள்தான், தந்தையும் நாமள்தான். ஒரு குலத்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானும் நாமள்தான். சரி, நல்ல பெண் அப்படி நினைச்சா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல நினைச்சா, சரி நம்ம பிள்ளைக்கு அப்பா இல்லையே, ஆமா அடுத்த ஒரு அப்பாவை தேடிக்கிடுவோம்னு சொல்லி, சரி அண்ணன் இங்க முறைய கொண்டு அப்பான்னு சொல்லி சொல்ல கூட சொன்னா. ஏமா இருக்கா? இப்போ இருக்கா. சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடு வண்டி. ஆமா ஆமா, அப்புறம் அவ்வளவுதான். சரி, அப்போ நாராயணமூர்த்தி அதுக்குதான் இப்ப இன்னொரு வண்டி வாங்கி இருக்கு. ஓஹோ, ஓடுற வரைக்கும் ஓடட்டும். காட்டுகளை ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்டியில வச்சு அனுப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். சரி, அப்போ நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். என்னமா நினைக்கின்றார்? இந்த பிரம்மகன்னி பெண்குடியானவள் பாதாள உலகத்துல சரி வல்லரக்கனை நாலு ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வரக்கூடிய காலத்தில் வல்லரக்கனோ ராஜா வீட்டு குழந்தை அல்லவா? சரி, என்ன குழந்தை? ராஜா வீட்டு குழந்தை அல்லவா? இல்ல, ராஜா வளர்த்தியா வளர்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறான். ஓ, அம்மனுக்கு போட்ட முளைப்பாரி மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கான் வல்லரக்கன். சரி, அவன் எப்படி வளர்ந்து வர்றான் பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அவருக்கு ஒரு வயது நல்ல இறக்கி அதே கொத்தி கடுக்கலிட்டு சர மலையிட்டு தோடி விளையாடுவாவது வயதினே சுவடி படித்து வராவது வயதினே சுவடி படித்து வராவது வயதினே ஒன்றை வேண்டாம் கொடி பறிக்கோ ஒரு வீட்டு சாப்பாடு இல்ல. சரி, அங்க எத்தனை வீட்டு சாப்பாடு? ஏமா இருக்கவா பறக்கவான்னு வளர்ந்துகிட்டு இருக்கான். ஓ, இருக்கவங்களுக்கு ஒரு வீட்டு சாப்பாடு, இல்லாதவங்களுக்கு பல வீட்டு சாப்பாடு. அப்போ வல்லரக்கனுக்கோ வயது 10 வயதாச்சு. சரி, 10 வயதிலே பல கணக்கு படித்து வருகிறான் பாலகன் வல்லரக்கன். ஆமா, அவன் என்ன வித்தைகள் எல்லாம் கற்று உணர்ந்து வர்றான் பாருங்க. என்ன வித்தைகள் எல்லாம்? ஆனையாற்றோம் குதிரையாற்றோம் தொழில் வழிதா தந்திரமோ தந்திரமோ சங்கி வித்தை பாடங்களோ அந்தானையோ படித்தானையா அந்தானையோ படித்தானையா
வேதம் 6 சாஸ்திரங்கள் 64 கலை காணியங்கள் 96 தத்துவங்கள் 102 தருமங்கள் 108 ஆகமங்கள் அதமங்கள் அதம்பமெல்லாம் ஆகமங்கள்னா படிப்புமா சரி. எக்கச்சக்கமான படிப்பு ஆமா முதல்ல ஆரம்பிச்சதே எக்கச்சக்கமா ஆரம்பிச்சே வச்சுட்டு சரி ஏன்னா அது கேரளாவில் ஆரம்பிச்சு வச்சது அன்னைக்கு ஆரம்பிச்சு படிச்சு உருண்டுட்டா பாரு மேடையில படிப்பு அவ்வளவு படிப்பு சரி ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறான் வல்லரக்கன் ஆமா இப்படி படித்து வரக்கூடிய காலத்தில் வல்லரக்கனுக்கோ வயது 10 சரி தாயாகப்பட்ட பிரம்மகன்னிய பார்த்து கேட்டா வல்லரக்கன் கேட்டாம் பாரு ஒரு கேள்வி ஒட்டாம்பர் ஒரு போடு வேற என்ன போட்டா இனிமேதான் கன்னத்துல போடுவான் இனிமேதான் உருண்டை போடுவான் ஆ. என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி சரி நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரு இருட்டாக இருக்கிறது என்னமா காரணம்னு கேட்டான் எதற்காகமா இருட்டாவே இருக்கிறது ஏன்னா அங்க மைக் செட் வந்திருக்காது ஏன் மைக்க வச்சு எப்படிமா லைட் போட முடியும் ஏமா அங்க மைக் செட் வச்சுதான் அங்க டீப் ரைட் கட்ட முடியும் சரி ஆ. அதாவது அந்த காலம் எலக்ட்ரிக் லைட்டே கிடையாது சரி இப்பதான் எலக்ட்ரிக் லைட் மைக்கு ஏன்னா அவங்க தொண்டை வந்து வெங்கல தொண்டம்பாவ சரி இப்ப நமக்கு பேசினாலே வெளியே கேட்க இப்ப மாட்டேங்குது விடியல ஆ. யாரு முடியலன்னு இல்லையா ஓ வயசாயிட்டோம் அப்படி ஒண்ணும் தெரியலையே அப்போ வல்லரக்கை கேட்டா என்னம்மா கேட்கிற தாயான பிரமகனி சொல்றா மகனி வல்லரக்கா என்னம்மா இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா இந்த உலகத்துல ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தானாமா நீங்க வீடு காட்டுக்குள்ள கட்டி இருந்தா யார் என்னமா செய்ய முடியும் நீங்க ஊருக்குள்ள வீடு கட்டி இருக்கணும் உனக்கு அப்பா சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா பெரியப்பா அண்ணே அண்ணி கொழுந்தியா கொழுந்தே தம்பி தங்கை எல்லோரும் இருந்தார்கள் அண்ணே மச்சான் மாமா அப்பா இப்ப மாமா அரக்க பறக்க முழிக்காரு சித்தப்பா பெரியப்பா எல்லோரும் இருந்தார்கள் சரி. எல்லாரும் எங்க விசாரித்து வெளிநாட்டை பார்த்து போயிட்டாங்க இப்ப அனுப்பியாச்சு அதான் கேட்டேன் ஆ. எல்லோரும் வெறுக்கக்கூடிய நாளையில் சரி. என் பெருமாளாகி நாராயணமூர்த்தி பண்டாரமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து ஆமா அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் மகனே வல்லரக்கான் சரி பெருமாள் கையில சுழற்றி கொண்டு இருக்கிறது சுற்றி கொண்டு இருக்கிறது அது சுதர்சன சக்கரம் சாதாரண சக்கரம் கிடையாது சரி அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தை நிலைநிறுத்தும் சரி அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தை நிலைநிறுத்தும் வம்பங்களை அழிச்சு தர்மத்தை பூமிக்கு கொண்டு வரும் சரி. அதான் பெருமாள் கையில சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம் ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கு ஆமா. ஒரு விரல்ல சுத்திக்கிட்டு இருக்க சக்கரம் சரி என்ன சக்கரமோ தர சக்கரமோ நாம நினைக்கிறோம் ஆமாமா அது அதர்மத்தை அழிக்கும் தர்மத்தை நிலைநிறுத்தும் சரி வம்பங்களை அழிக்கிறதுக்கு தான் அந்த சக்கரம் ஆ. அதனால என்னம்மா அதனால மகனே வல்லரக்கா என்னம்மா சரி தாயே பிரம்மகன்னி என்னய்யா என் தந்தையை கொன்றவன் யாரம்மா யாரம்மா அந்த நாராயண மூர்த்தியப்பா சரி என் தந்தையை கொன்ற அந்த நாராயண மூர்த்தியை பழிக்கு பழி வாங்க விட்டால் என் பேர் இல்ல வல்லரக்கன் அல்லவோ சரி. வல்லரக்கன் அல்லவோ ஆ. மார்வதட்டி சமர்தம் வைத்த வல்லரக்கன் என்று சொடக்கு போட்டு சபதம் வைத்தான் வல்லரக்க நாங்க அந்த விரலை எடுத்துட்டோம்ல நெஞ்சில் அடிக்கா ஆ. அப்போ பிரம்மகன் நீ சொல்றா மகனே வல்லரக்கா என்னம்மா என்னடா அடிக்கிற நீ ஏன் அதற்கான இடம் இதெல்லாம் மகனே இங்க வச்சு அடிக்காதப்பா சரி. நம்முடைய நாடு இது கிடையாது மகனே ஆமா இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல ஆமாம்மா அவன் தன்னுடைய நடிக்கு தனல்ல தன்னுடைய நடிக்கு தனை வர வல்லரக்கே வர வல்லரக்கே தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய நாட்டுக்கு தானே வாரா வல்லரக்கே தானே வாரா வல்லரக்கே நாவல் என்ற தீவரிலே தாய நல்ல மகனோ மகே வேறோ வரபோதே வல்லரக்கருக்கு சொந்த நாடுதான் தன்னுடைய நாவல் என்ற தீவு சரி தன்னுடைய நாடாகப்பட்ட நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் ஆமா மகிட முடி தரித்தான் சரி என்ன செய்தான் மகுட முடி தரித்தான்
ஓ தலையில இருந்தா 4 முடிய கட்டையில வச்சு இப்ப தரிச்சிட்டானோ? இப்ப பூ உச்சில இருக்கு. யாருக்கு? ஏமா அங்க எங்க ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு ஆளுக்கு. அதுக்கு தானே விக்கு வாங்கி வச்சிருக்கோம். அது மனசு பக்குன்னு ஆயிட்டு. நீங்க ஏன் அந்த விக்க பாக்கிய? அத பார்த்தாலே மனசு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். அம்மா நீங்க சொல்றது முடி வந்து விக்கு. நான் சொல்லக்கூடிய மகிடமுடி என்பது ஆமா அவன் 56 தேசத்திற்கும் ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கே. செய்தான் அரியணையிலே அமர்ந்தான். சரி 56 தேசத்துக்கும் ராஜாவாக அமர்ந்தாச்சு. அவர்தான் கிங்கு. அப்போ பிரம்மகினி பார்த்தாள். என்னமா செய்தார்? நம்முடைய பிள்ளையோ நமக்கு மேல வளர்ந்துட்டான், தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான். இனி அவருக்கு காலகாலத்துல கழுத்துல ஒரு கட்டையை போட்டுற வேண்டியதான். கழுத்துல போடவா இல்ல கால்ல போடவா? கழுத்துல போடணும், கால்லயும் போடணும். எதற்காகமா? அம்மா கழுத்துல போடுறது கல்யாணம், கால்ல போடுறது துள்ளிக்கிட்டு ஓடுத எரும மாட்டுக்கு போடுவாங்க. அந்த காலம் எரும மாட்டுக்கு போட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையனுக்கு போட்டிருக்காங்க. சரி எங்க நின்று விளையாடுறீங்க? அங்க போங்க விளையாட இடம் இல்லையா? அங்க போட்டாங்க கிழக்க போங்க. ஏனாச்சு இந்த பையன் கிழக்க விரட்டுங்க அப்பதான் படிக்க முடியும். போட்டாங்க சத்த காடு அங்கதான் கேக்கு. அப்போது நினைத்தாள் தாயான பிரம்மகன்யாரவள். என்னமா நினைக்கிற? நம்முடைய பாலகன் வல்லரக்கருக்கு நேசபத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு மனம் முடித்து வைத்தாள் தாயான பிரம்மகன்யார். சரி செல்ல கல்யாணத்தை சிறப்பாக நடத்தினார். ஒரே ஒரு செல்ல கல்யாணத்தை சிறப்பாக நடத்தினார். ஒரு கல்யாணம் தானோ? ஒரே ஒரு வாட்டி தாமா மூஞ்சி போச்சு. சரி ஒரே நேரத்துல மூஞ்சி போச்சு. மறுமணம் எல்லாம் இல்ல இப்போ கிடையாது. அதான் கேட்டேன். நேசபத்து என்று சொல்லக்கூடிய அதாவது அருமையான அழகான ஒரு பெண்ணை பார்த்து சரி வல்லரக்கனுக்கு மனமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யாள். சபாஸ். வேற என்ன? நேசமுத்து. நேசமுத்து என்று சொல்லக்கூடிய முத்துனா சாதாரண முத்து இல்ல. சரி சிப்பிக்குள்ள இருக்க முத்து. ஆமா திருச்செந்தூர் கடலுக்குள்ள எடுத்தமே சிப்பி, அதுக்குள்ள இருக்க முத்து. நாங்க ஓரி கடல்ல எடுத்தோம். நாங்க திருச்செந்தூர்